அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி அதிரடி அறிவிப்பு. மதிப்பீடு முறையில் மாற்றம். தமிழ்நாடு அரசு துறை வேலைவாய்ப்பு நியமனம் செய்த டிஎன்பிசி ஆட்களை தேர்வு செய்யும், தேர்வு வைக்கும். அதில் இப்போ புதிதாக வந்த எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து பல அதிரடி மாற்றங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. இதில் இப்போ முதன்மை தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டில் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதாக டிஎன்பிசி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் குரூப் 1 குரூப் 2 இதில் முதன்மை தேர்வு முதல்நிலை தேர்வு, அதாவது பிரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு நடக்கும் 2 கட்டங்களா. இதில் முதல்நிலை தேர்வுகளில், அதாவது பிரிலிமினரி தேர்வில் ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்போ தேர்வு நடக்குது. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எவாலுவேஷன் பண்ணுறது, மதிப்பீடு செய்கிறதுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ முதன்மை தேர்வு விரிவாக விடையளிக்கணும். ஆனால் பிரிலிமினரி தேர்வு அப்படி கிடையாது. 4 ஆன்சரில் ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணி நம்ம விடையளிக்கிறது. இப்போ இதில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் விடையளிச்சதை மதிப்பீடு செய்யறதுல காலதாமதம் ஏற்பட்டது. அதை தடுப்பதற்காக விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்வதில்லைன்னு சில தேர்வுகளிலிருந்து புகார் வந்தவண்ணா இருந்துச்சு, பொதுமக்கள்கிட்டயே இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறது, ரகசியம் மாதிரியே நிறையா இருந்தது. இப்போ அதையெல்லாம் மாற்றுவதற்காக, வெளிப்படைத்தன்மை உருவாக்குவதற்காக இப்போ புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தலைவர் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. இதில் தேர்வு மத்தியில் இந்த புகார்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறதுக்காக இந்த முயற்சி. இதில் புதிய மென்பொருளை உருவாக்கி அந்த மென்பொருள் மூலமாக, அதாவது சாஃப்ட்வேரில் ஆன்சரு பதிவு பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் எத்தனை கொஸ்டின், அதுக்கு என்னென்ன ஆன்சர். இப்போ தமிழுக்கு எவ்வளவு 100 மார்க்கு, பொது தமிழுக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு எவ்வளவு, அதாவது இங்கிலீஷ் ஆங்கில வழியில் எழுதுகிறவங்களுக்கு. அதை எடுத்து ஜிகேல எவ்வளவு, சயின்ஸில் எவ்வளவு, சோசியலில் எவ்வளவு, இப்படி ஒவ்வொன்றா மார்க் கொஸ்டினை எடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கு எத்தனை மார்க்கு, அதில் என்னென்ன விடைகள் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேரில் எழுதி முதலே ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி வச்சிடறாங்க. வச்சுட்டு அதை எடுத்துட்டு விடைத்தாள் திருத்துற பேராசிரியர்கள்ட்ட அந்த இதை கொடுக்குறாங்க. கொடுத்து அவர்கள் அந்த விடைகளை டிஎன்பிசி விடைத்தாளோட ஒப்பிடுறாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு அதை பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணி சரி இருக்குன்ட்டு மதிப்பெண் வழங்குறாங்க. இதில் முக்கிய அம்சம் என்னென்னா, விடையை படித்து மதிப்பெண் வழங்க குறிப்பிட்ட நேரம் மட்டும் நிர்ணயிச்சுட்டாங்களாம். பார்த்துக்கோங்க, அந்த பேப்பர் எவாலுவேட் பண்ணுவாங்கள்ல லெக்சரர்ஸ், அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்களாம். டைம் தவறுனா அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதே மாதிரி குறிப்பிட்ட டயத்து வரைக்கும் தான் இந்த கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் நம்ம பார்க்க முடியாது, பின்னாடி இருக்க கொஸ்டின் பார்க்க முடியாது. அந்த டயத்துக்குரிய கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும். அந்த டைம் முடிஞ்சோன்னா அடுத்த கொஸ்டின் வந்துடும். அடுத்த கொஸ்டின் நம்ம எவாலுவேட் பண்ணணும். இப்படி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் ஜிஐஎஸ் அப்படின்னு, அதாவது புவி தகவல் அமைப்பு மூலம் இதை ஒருங்கிணைச்சு கண்காணிக்கிறாங்க. இந்த நடைமுறை இது எப்போ வருதுன்னா, வர்ற பிப்ரவரி மாதத்துலேருந்து கொண்டு வராங்களாம். இதில் வர்ற குரூப் 2 இப்போ அடுத்து வருதுல, குரூப் 2ல் முதன்மை தேர்வு, பிரிலிமினரி முடிச்சு அது மெயின் வருது. அந்த மெயின் தேர்வில் இதை கொண்டு வர போகிறாங்க. அதாவது முதன்மை தேர்வில் கொண்டு வர்றாங்க. இதில் ஆமாம் கொண்டு வர்ற நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்க. இது எப்படி இருக்குது, சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு. சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர், அதாவது இன்ஜினியரிங் துறை, ஐடி துறையில் இருக்கவங்க வல்லுநர் சொன்னதுனால இதை முன்முயற்சி எடுத்திருக்காங்க. இது பாராட்டு விஷயம்தான். இதை வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சு ஒரு மாதம் 10-20 நாள்லேயே ரிசல்ட் போட்டுறாங்க. ரிசல்ட் போட்ட உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு தேர்வர்கள் தயாராகலாம். ஒன்று பாஸ் ஆனால் நீங்கள் அடுத்த ப்ரிலிமினரி மெயின் எழுதுறதுக்கு தயாராகலாம். இல்லை கிடைக்கலன்னா அடுத்த எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது வரவேற்கத்தக்கத பாராட்டுக்கள், அதிரடிய மாற்றங்களை வரவேற்போம். வாழ்த்துக்கள்.